சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் மொழிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் டென்மார்க்கு சொந்தமான கிரீன்லாந்து தீவை நாங்கள் கைப்பற்றியே தீர்வோம் அப்படின்னு ரொம்பவே ஒரு முனைப்போட இருக்காரு. சமீபத்துல வந்த செய்தியை நம்ம பார்த்தோம்னா, கிரீன்லாந்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு அமெரிக்காவிலிருந்து பணம் அனுப்பி அதன் மூலமாக கிரீன்லாண்டை இணைக்கிற மாதிரியான நிறைய முயற்சிகளை மேற்கொண்டதாக நமக்கு செய்திகளை பார்க்கிறோம். டென்மார்க் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க படைகள் ஒருவேளை கிரீன்லாண்டுக்கு வந்துருச்சுன்னா நீங்க சுட்டு தள்ளிடுங்க அப்படின்ற மாதிரியான ஆர்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கிரீன்லாண்டை பொறுத்த வரைக்கும், குறிப்பா டென்மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய நாடுகள்ல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக இருக்கு. ஸோ இந்த அடிப்படையில எதனால டொனால்ட் ட்ரம்ப் அந்த கிரீன்லாண்டை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக மாற்றணும்னு இந்த அளவுக்கு துடிக்கிறாரு? இது பொருளாதாரம் சார்ந்த விஷயம் மட்டும்தானா, இல்ல அதற்கு பின்னாடி மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கா? இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? பொருளாதாரம் இல்லாத ஒரு அரசியல் அப்படின்னு ஒரு அரசியல் உலகத்துல கிடையவே கிடையாது. அதனால பொருளாதாரத்தை தவிர்த்துட்டு பேசுற அரசியல் அப்படிங்கிறது உண்மையான அரசியலா அப்படின்ற கேள்வி கேட்கிற இடத்துக்கு நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். அதனால இனிமே அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட எந்த ஒரு பேச்சுமே நீங்க உடனடியா நீங்க ஒருத்தரை அடையாளம் கண்டுகொள்ளணும் அப்படின்னா அங்க பொருளாதாரத்தை தவிர்த்து பேசக்கூடிய வெற்று அரசியல்வாதிகளை இல்ல வெற்று அரசியலை தான் நம்ம அடையாளம் காணணும். ஆனா இது வரைக்கும் அப்படி பேசின அந்த அரசியல் நமக்கு என்ன மாதிரியான விளைவுகளை கொடுத்துருக்கு அப்படின்றத பொதுவா நம்ம ஒரு தடவை மறுபரிசீலனை செஞ்சு பார்க்கணும், சீர்தூக்கி பார்க்கணும். அப்போ இந்த அரசியல் இப்போ முன்வைக்கப்படக்கூடிய அமெரிக்கா வெர்சஸ் நேட்டோ அப்படின்ற ஒரு அரசியல் அப்படிங்கிறது அது பொருளாதாரம் தவிர்த்த ஒரு அரசியலா இருக்க முடியாது. நேட்டோன்றதே ஒரு பொருளாதார தேவையினால உருவாக்கப்பட்டது. 2ஆம் உலக போருக்கு பிறகு ஐரோப்பிய நாடுகளுக்கு முழுக்க அந்த அமெரிக்க தளங்களை ஏற்படுத்தப்பட்டது அப்படின்றது அந்த பொருளாதாரத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது அப்படின்ற அந்த நோக்கத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ பொருளாதார நீக்கம் செய்யப்பட்ட ஒரு அரசியல் போராட்டம் இல்லாத ஒரு பொருளாதார மாற்றம் உலகத்துல எங்கேயும் நிகழாது, நிகழவும் முடியாது. அதனால இந்த ஒரு அரசியலும் அது பொருளாதார நோக்கத்துக்காக செய்யப்பட வேண்டிய ஒரு அரசியல் தான். அதை முதல்ல நம்ம நினைவு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ரெண்டாவது, இப்போ இந்த கிரீன்லாண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பொருளாதாரம் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தைக்குள்ளேயே நம்ம முடிச்சுக்க முடிச்சுக்க முடியாதுதான். அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அங்க என்ன இருக்கு, இயற்கை வளங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் செய்தியில படிச்சிருப்பாங்க. அது ஒண்ணும் புதுசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன் இப்போ அந்த மாதிரியான நடவடிக்கை, அது வரலாறு முழுக்க இந்த கிரீன்லாண்டை அமெரிக்கா தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறது தொடர்ந்து முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. இது ஏதோ இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 1920 இருந்தே அந்த மாதிரியான ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஏன் அந்த மாதிரியான ஒரு முக்கியமான இடத்துல அதோட அமைவிடன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருக்குது. அதுல பொதிந்திருக்கக்கூடிய இயற்கை வளங்கள்ன்றது ரொம்ப முக்கியமானதா இருக்குது. இன்றைய காலகட்டத்துக்கு ஏன் இது முக்கியமானதா இருக்குது அப்படின்னா, முதல் விஷயம் உற்பத்தி சார்ந்த விஷயம் எப்பவும் நம்ம பேசுறதுதான். அதுல என்ன தேவை அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துல மிகவும் அரிதில் கிடைக்கக்கூடிய ஒரு சரக்கா இருக்கக்கூடியது அரிதில் கிடைக்கக்கூடிய கனிமங்கள். அந்த பொதுவா சொல்லக்கூடிய அந்த ஸ்காண்டியத்துல தொடங்கி மற்ற அந்த அரிதில் கிடைக்கக்கூடிய அந்த உலோகங்கள் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியமானது. எதுக்கு முக்கியமானது அப்படின்னா 2 விஷயம். ஒண்ணு, சில்லுகள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சிப்ஸ் அப்படின்றது எவ்வளவு முக்கியமானது. நீங்க அதை போய் விளக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க பேசிட்டு இருக்கிற அந்த இணையத்துல இருந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற அந்த திறன்பேசிகள் வரைக்கும் எல்லாத்துலயும் இந்த சில்லுகள் இருக்கு. கம்ப்யூட்டர் இந்த எதை எடுத்துக்கிட்டீங்கன்னா சரிதான், அந்த சில்லுகள் இருக்கு. அதை உருவாக்கணும்னா இந்த மாதிரியான அந்த அரிதில் கிடைக்கக்கூடிய கனிமங்கள்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அது முழுக்க சீனாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. 90 விழுக்காடு. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் சில்லுகளை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான தொழில்நுட்பங்களோ அதுக்கான கருவிகளையும் நான் தரமாட்டேன்னு சொல்லி அமெரிக்கா சொல்றதும் சரி. அப்ப நீங்க எதை தரமாட்டீங்க அப்படின்னா, என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு விஷயம்ன்றது அரிதில் கிடைக்கக்கூடிய அந்த கனிமங்கள். அதை வச்சுதான் நீங்க என்ன பண்ண முடியும், ஒரு ராணுவ தளவாடத்துக்கு தேவையான ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். இன்னைக்கு மகிழுந்துகளோட உற்பத்திக்கும் சரி, விமான போக்குவரத்துக்கு சரி, அந்த எலக்ட்ரோ மேக்னெட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். அதை நீங்க செய்யணும்னா இந்த அரிதில் கிடைக்கக்கூடிய கனிமங்கள்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இன்னைக்கு உலகத்துல முக்கியமான தீர்மானகரமான ஒரு பாத்திரத்தை வைக்கக்கூடியது அப்படின்னா அது சில்லுகள். அதுல அந்த உற்பத்திக்கு தீர்மானகரமான ஒரு பாத்திரத்தை வைக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த அரிதில் கிடைக்கக்கூடிய கனிமங்கள். அது சீனா கிட்ட இருக்குது. இந்த தொழில்நுட்பம், சில்லுகளை உருவாக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம் அப்படின்றது மேற்குலகத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அப்ப நீயா நானா அப்படின்ற அந்த போட்டியில
இப்போ அந்த உற்பத்தி அந்த அரிதில் கிடைக்கக்கூடிய கனிமங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்தந்த பகுதிகள்லாம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியா இன்னைக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, இந்த இயங்கக்கூடிய எந்த ஒரு பொருள் இன்னைக்கு இயக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரிதான், அதுல வந்து சேமக்கலங்கள்னு சொல்லக்கூடிய மின்கலங்கள்னு சொல்லக்கூடிய இந்த மின்கலங்கள் இல்லாம எதுவுமே நடக்க முடியாது. இன்னைக்கு வந்து மகிழுந்துல இருந்து பேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, எல்லாமே வந்து இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு தேவையான அந்த உலோகங்களும் இந்த எந்தெந்த பகுதிகள்ல இருக்குதோ, முக்கியமா லித்தியம் அது எங்கெங்க இருக்குதோ அந்த பகுதிகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியா மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த உற்பத்தி மாற்றம் காரணமாக இந்த உலோகம் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளா மாறுறதால அந்த பகுதிகள் எல்லாம் யார் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது, இந்த உலோகத்தை உற்பத்தியை யார் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது, இந்த மூலப்பொருளை யார் கைப்பற்றாங்களோ அவங்கதான் இந்த உற்பத்தியை வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னவா இருந்தது, எண்ணெய்ன்றதுதான் இன்னைக்கு வந்து தீர்மானகரமானதா இருந்தது. ஏன்னா எல்லா இடங்களையும் கிடைக்காத ஒரு பொருள். இப்போ அதுக்கு அடுத்த இடத்துக்கு எங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உலகத்துல பெரும்பாலான பகுதிகளில் எண்ணெய் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டு பல இடங்களுக்கு அது பரவ ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அது ஒரு தீர்மானகரமான பாத்திரம் கிடையாது. நீங்க அதை கட்டுப்படுத்தினீங்கன்னா உலகம் உற்பத்தியும் கட்டுப்படுத்த முடியுன்ற ஒரு சூழல் இருந்தது. அது உடஞ்சிக்கிட்டு இருக்குதுன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னா, நீங்க அது மட்டும் போதாது, புதிதான விஷயங்களையும் நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாதான் உலக உற்பத்தி உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வர முடியும். உங்களுடைய நாணய மதிப்பு எல்லாத்தையும் அதாவது அது தொடர்புடைய அத்தனை விஷயங்களையும் நீங்களால கட்டுப்படுத்த முடியுன்ற ஒரு சூழல் இருக்குது. அப்போ அந்த இடத்துலதான் கிரீன்லாண்ட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. முதல் விஷயம் அது மட்டுமான கிடையாது. அங்க என்னென்ன கனிமங்கள் இருக்குது அப்படின்றத ரெண்டாவது பேச போறோம். ரெண்டாவது என்னன்னா, இது வரைக்கும் அந்த வணிக போக்குவரத்து, உலக சரக்கு போக்குவரத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான இடங்கள் வந்து முக்கியமான இடத்தை வச்சிருக்கு. ஒண்ணு வந்து சுயஸ் கால்வாய், இன்னொன்னு வந்து பனாமா கால்வாய், அதுக்கு அடுத்து நம்ம பகுதியில் இருக்க மலேசியா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மலாக்கா நீரிணை. இந்த 3 முக்கியமான உலகத்துல இன்னைக்கு சரக்கு போக்குவரத்தை பொறுத்த அளவுக்கு 3 முக்கியமான பகுதிகள் வந்து இன்னைக்கு தீர்மானகரமானதா இருக்கு. ஒண்ணு சுயஸ் கால்வாய், இன்னொன்னு பனாமா கால்வாய், மூன்றாவது இருக்கக்கூடியது அந்த மலாக்கா நீரிணைன்னு சொல்லக்கூடிய மலாக்கா ஸ்ட்ரைட். இந்த 3 தான் முக்கியமானதா. ஏன் முக்கியமானதா இருக்குன்னா, உலகத்துல இருக்கிற சரக்கு போக்குவரத்து அத்தனையும் இதன் வழியா தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு. அப்போ இது வரைக்கும் ஏன் இது வழியா போயிட்டு வந்துட்டு இருக்குன்னா, ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்குமான அந்த வணிகத்துல இந்த 3 வழிகள் வந்து முக்கியமானதா இருந்தது. காரணம் என்னன்னா, இதுக்கு அதன் பிறகு இதை தவிர்த்த வழிகள் பாத்தீங்க அப்படின்னா, அது வந்து இது வரைக்கும் அந்த பனிப்பாறைகளால மூடப்பட்டிருந்தது. அந்த ஆர்டிக் பகுதி சொல்லக்கூடிய அந்த பகுதி வந்து பனிப்பாறைகளால மூடப்பட்டிருந்தது. இன்னைக்கு உலக வெப்பமயமாதலால என்ன நடக்குது அப்படின்னா, அங்க பனிப்பாறை உருகிட்டு இருக்குன்னு சொல்லி செய்திகள் படிச்சுட்டு இருக்கோம். அப்போ அது பனிப்பாறை உருகிறதால புதிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஒண்ணு என்னன்னா, அங்க கிடைக்கக்கூடிய கனிமங்களை வந்து நீங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, இப்ப நீங்க இந்த மாதிரி ஐரோப்பாவில இருந்து சுத்திக்கிட்டு நீங்க சுயஸ் கால்வாய் வழியாவும் இந்தியா மலாக்கா நீரிணை வழியா வந்து சீனாவை அடையிறதுக்கு பதிலா நீங்க ரஷ்யாவுடைய அந்த ஆர்டிக் பகுதியில இருந்து நேரடியா நீங்க என்ன பண்ண முடியும், அந்த ஜப்பான் வடகொரியா வழியா நீங்க சீனாவை அடைஞ்சிட முடியும். அப்ப ஆசியாவை வேற ஒரு வழியிலையும் அடைய முடியும். அப்போ இது வரைக்கும் அந்த உற்பத்தியை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறது முக்கியமான விஷயம் இந்த எண்ணெய் அப்படின்னா, ரெண்டாவது விஷயம் என்னவா இருந்ததுன்னா, இந்த எண்ணெய் செல்லக்கூடிய பகுதிகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு இருந்தது. அப்போ இந்த 2 கட்டுப்பாட்டையும் உடைக்கும் விதமா என்ன நடக்குது அப்படின்னா, ஒண்ணு உற்பத்தி மாற்றம் நடக்குது, இன்னொன்னு இந்த நார்த்தன் ரூட்னு சொல்லப்படக்கூடிய அந்த புதிய ஒரு சரக்கு போக்குவரத்து உருவாகுது. அப்போ இந்த சரக்கு போக்குவரத்து உருவாகுது அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். அந்த முதல்ல அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை எடுக்கணும்னாவோ, இல்ல அந்த 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 சரக்கை ஏற்றி செல்லக்கூடிய அந்த சரக்கு போக்குவரத்தை நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும்னாவோ, உங்களுக்கு தேவையான அந்த அமைவிடம்ன்றது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அந்த இடத்துலதான் கிரீன்லாந்து அப்படின்ற அந்த இடம் முக்கியத்துவம் வாய்ந்ததா மாறுது. அந்த மாற்றத்தின் காரணமா தான் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, அமெரிக்கா அந்த பகுதியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்து, நீங்க சொல்ற மாதிரி நாங்க வந்து ஒண்ணு நீங்க பணம் கொடுத்து வாங்கினாலும் நாங்க தயாரா இருக்கிறோம், இல்ல ஒத்துக்கல அப்படின்னா நாங்க படையை அனுப்பியும் அந்த பகுதியை கைப்பற்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம், ஆனா விட்டு கொடுக்குற மாதிரி எங்களுக்கு எந்த எண்ணமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ கிரீன்லாந்துல என்னென்ன கனிம வளங்கள் இருக்குது கொஞ்சம் சொல்ல வேணும். இப்போ நம்ம ரெண்டாவது விஷயத்த பேசிட்டோம், அந்த நார்த்தன் ரூட்னு சொல்லக்கூடிய அந்த அந்த போக்குவரத்து சரக்கு போக்குவரத்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு. ஆனா கிரீன்லாந்துக்குள்ளர என்னென்ன இருக்குது அப்படின்னா, அப்கோர்ஸ் நிறைய எண்ணெய் எரிவாயு வளங்கள் இருக்குது, ஜிங்க் இருக்குது, முக்கியமா யுரேனியம் இருக்குது. இதை தவிர்த்த அரிதில் கிடைக்கக்கூடிய கனிம வளங்கள் இருக்குது, கூடுதலா யுரேனியம் இருக்கு. ஏன் யுரேனியம் முக்கியமானதா இருக்குது அப்படின்னா, இப்ப எண்ணெய்க்கு அடுத்தபடியா உங்களுக்கு வந்து ஒரு யாரையும் சார்பில்லாத வகையில உங்க அதாவது எரிசக்தியை நீங்க வந்து உற்பத்தி செய்யணும்னா அதுக்கு முக்கியமான ஒரு மாற்று எரிபொருள் சக்தியா எது இருக்குது அப்படின்னா சூரிய மின்னாற்றல் தகடுகள். அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு அந்த தொழில்நுட்பத்தை நீங்க கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாலும் உங்களால என்ன பண்ண முடியும், உற்பத்தியை கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட முடியும். இன்னொன்னு அதுக்கு அது அல்லாத இன்னொன்னு என்ன விஷயம் அப்படின்னா, அந்த நியூக்ளியர் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த
இந்த தொழில்நுட்பமா அதுக்கு தேவை அந்த நியூக்ளியர் எனர்ஜின்றது அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல, அதுக்கு தேவையான எரிபொருளா இருக்கக்கூடிய யுரேனியம் உற்பத்தி யார் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க அப்படின்னா அது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல இருக்கு. இன்னைக்கு பெரும்பாலான யுரேனியம் உற்பத்திக்கு இன்னைக்கு அமெரிக்காவை யார் நம்பி இருக்குது அப்படின்னா ரஷ்யாவை தான் நம்பி இருக்கு. அப்ப அவங்கள்ட்ட இருந்து விடுபடணும் அப்படின்னா யுரேனியம் கிடைக்கக்கூடிய பகுதிகளை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும். யுரேனியம் கிடைக்குது அப்படின்னா மத்திய ஆசியாவில் நிறைய கிடைக்குது. அது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய நாடுகள் அதை உடைச்சிட்டு வெளியில கொண்டு வர்றதுன்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்ததா எங்க இருக்குது அப்படின்னா ஆப்பிரிக்காவில் இருக்கு. அங்க ஆப்பிரிக்காவிலையும் தொடர்ந்து சண்டை நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அது வெறுமனே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அது ஏதோ அங்க ஒரு அரசியல் உள்நாட்டு கிளர்ச்சி நடக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். உண்மை அப்படி என்ன அப்படின்னா அங்கேயும் இந்த மாதிரியான காப்பர் யுரேனியம் போன்ற அந்த கனிம வளங்களுக்கான சண்டையா தான் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுவும் தொடர்ச்சியா இப்ப கிரீன்லாந்துல யுரேனியம்ன்றது ரொம்ப அதிகமான அளவுல இருக்குது. அப்போ ரஷ்யாவுடைய அந்த ஆதிக்கத்திலிருந்து விடுபடணும், இல்ல அதோடைய அந்த அவங்களுடைய சார்பு தன்மையிலிருந்து விடுபடணும்னா அது தொடர்பா அந்த கனிம வளங்கள் கிடைக்கக்கூடிய யுரேனியம் கிடைக்கக்கூடிய பகுதி தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வர வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கு இருக்குது. அதன் அடிப்படையில தான் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இவங்க காட்டுற அப்போ எதுக்காக இந்த அமெரிக்கா இந்த மாதிரி முனைப்பாவும் எதை பத்தியும் கவலைப்படாம நான் கிரீன்லாந்தை கைப்பற்றியே தீருவேன்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கான காரணம் ஒண்ணு உற்பத்தி மாற்றம். அந்த உற்பத்தி மாற்றத்துக்கு தேவையான கனிம வளங்கள், அருகில் கிடைக்கக்கூடிய கனிம வளங்கள். அது மட்டும் இல்ல சரக்கு போக்குவரத்து ஏற்படுற ரெண்டாவது மாற்றம். அதுவும் இந்த ரெண்டுக்குமே கிரீன்லாந்துன்றது ஒரு முக்கியமான மையமா இருக்குது. ஆர்டிக் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கிரீன்லாந்துன்றது முக்கியமானதா இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருவேளை அமெரிக்கா படை எடுத்துட்டாங்க அப்படின்னா சர்வதேச அளவுல அவங்களுக்கு என்ன மாதிரியான எதிர்வினைகள் அப்படின்றது ஏன்னா ஏற்கனவே ஒரு இறையாண்மை பெற்ற ஒரு நாட்டினுடைய அதிபரையே தூக்கிட்டு இப்போ வரைக்குமே சர்வதேச அளவுல எந்த விதமான கண்டனங்களுக்கும் பெரிய அளவுக்கு அமெரிக்காவுக்கு எந்த பின்னடைவும் வராத சூழல்ல இப்ப கிரீன்லாந்துல ஒருவேளை அவர் படையெடுத்து அதை பிடிச்சிட்டார் அப்படின்னா இது எந்த மாதிரியான விளைவுகள் அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி போகும்? இந்த நம்ம ஊர்ல அந்த வேலையே பயிரை மேயறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதான் அது அந்த மாதிரியான ஒரு அதிர் வளைவை தான் ஏற்படுத்துது. இவ்வளவு நாளா வேலியை நம்மளை காக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அமெரிக்கா அந்த ஐரோப்பான்ற அந்த கார்டன் அவங்களாம் சொல்லிக்கிறாங்களே தங்களை இது கார்டனும் நம்மள மாதிரியான ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளை ஏதோ ஒரு இது ஜங்கிள்னு சொல்லி அந்த நாட்டை சேர்ந்த ஒரு அரசியலாளர் சொல்லியிருந்தார். அந்த அந்த தோட்டத்தை காப்பாற்றக்கூடிய தோட்டக்காரனா இது வரைக்கும் யார் இருந்தாங்கன்னா அந்த நேட்டோ, அமெரிக்க தலைமையிலான அந்த நேட்டோ இருந்தது. ஆனா இப்போ அந்த நேட்டோவை என்ன பண்ணுது அப்படின்னா நேட்டோ தலைமை தாங்குற ஒரு அமைப்பு நேட்டோவுக்குள்ள இருக்கக்கூடிய நாட்டோடைய ஒரு பகுதியை அதை பணம் கொடுத்து வாங்கினாலும் சரிதான், நீங்க படை அனுப்பி வாங்கலாம் சரிதான், அது ஒரு நாட்டோட இறையாண்மை மீறக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போ இவ்வளவு நாளா எதுக்காக இந்த நேட்டோன்ற அமைப்பு உருவாக்கி இருக்கிறோம்னா ரஷ்யா உள்ள வந்துடும், உங்களை ரஷ்யா கைப்பற்றிடும், அதுக்காக உங்களை காக்கிறதுக்காக நாங்க எங்களுடைய படைகளை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஐரோப்பிய மக்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. இதுதான் இவ்வளவு நாளா சொல்லப்பட்டது. அப்போ இவ்வளவு நாளா நம்ம காக்க வந்த அந்த காவலன் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பகுதியை தப்பா எடுத்துக்காதீங்க, எங்களுக்கு இந்த பகுதி தேவைப்படுது, அதனால உங்க பகுதியை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இதோட விளைவு என்னவா இருக்கும் அப்படின்னா இனி இவரை ஒரு காவலனாவோ இல்ல உலகத்தோட ஒரு ஜனநாயகத்தை காக்கக்கூடிய ஒரு காவலன் அப்படின்னு சொல்லி கட்டமைக்கப்படுற அந்த பிம்பம்ன்றது முழுக்க உடைபட்டுரும். அப்ப உடைபடும் பொழுது இறையாண்மை, அது போய் ஒரு நாட்டோட இறையாண்மை மதித்து நடக்கிறது அப்படின்ற அந்த ரெண்டாவது தேவையும் அதை உலக அளவில் உருவாக்கப்பட்ட அந்த விதின்றது உடைக்கப்பட்டுரும். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா வல்லான் வகுத்தது வாய்க்கால்னு சொல்லி நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி யார் யாரெல்லாம் பலம் பொருந்தவங்களா இருக்கிறாங்களோ அவங்க தனக்கு அருகில் இருக்கிற நாடுகளை தன்னோட இணைச்சுக்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா யாரும் யாரையும் கேட்கறதுக்கான அந்த தார்மீக உரிமை, தார்மீக அந்த பலம் இல்லாம போயிடும். அப்போ இந்த பலகீனமா இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் என்னவா இருக்கும் அப்படின்னா யாரோ ஒரு பக்கம் நம்ம நகர்ந்துதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய இறையாண்மையோ நம்மளுடைய அந்த தேச நலனையும் நம்மளால காப்பாற்ற முடியாதுன்ற ஒரு பதட்டமான ஒரு சூழலை உருவாக்கும். அந்த பதட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய அதுக்கான எதிர்ப்பு நடவடிக்கைகள் எடுக்கிறது, தன்னுடைய தற்காப்பை உறுதி செஞ்சு கொடுக்கறது அப்படின்றத நோக்கி அதை நகர்த்தும். இப்போ உலகம் முழுக்க இது ஒரு என்ன சொல்றது ஒரு கேட்டிக்கா சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப குழப்பகரமானதாகவும் ரொம்ப கொந்தளிப்பான ஒரு சூழலை தான் உருவாக்கும். அது ஒரு தொடக்கமா இருக்கும். எடுத்த உடனே இப்படி நடந்துருமானா கிடையாது, அது காலப்போக்கில் அதை நோக்கி தான் நகர்த்தணும். ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஒரு நிலத்தை உங்களுதுன்னு சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப சரியா சொன்னாரு. அவர் கண்ணாடி முன்னாடி பார்த்துட்டு அது அந்த வார்த்தை அவரே சொன்னார்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் எல்லாரும் சொல்றோம், நம்ம சொல்றது இல்லை. இதை நீங்க சொன்னதுக்கு பிறகு ஒரு அந்த ட்விட்டர் தளத்துல ஒருத்தர் அப்படி சொல்லியிருந்தாரு. அதைதான் நம்ம அதுக்கு பதிலா சொல்றோம். ரொம்ப நல்ல பதில் ஆக்சுவலா அது. அப்போ 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க வந்தீங்கன்றதுக்காகவே அந்த நிலம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு அவர் சொன்னாருன்னா அப்போ அவரே பார்த்து கேட்டுக்கிற விஷயம்தான். அப்போ அவரும் அவருடைய நாட்டை சொந்தம் கொண்டாட முடியாது. அப்போ அதுதான் அவர் சொன்ன அந்த அந்த தர்க்கத்தை அவருக்கே பொருத்தி பார்த்தோம்னா அதுக்கு அதுல இருக்கிற
பிரச்சனை புரியும்னு நினைக்கிறேன். பட் ஜோக்ஸ் அப்பார்ட், பட் நம்ம இதுல பார்க்கும் பொழுது குறிப்பா அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இப்ப எதிர் எதிர் நிலையில இருந்தா அது ரஷ்யாவுக்கு வந்து அட்வான்டேஜா போகும்னு சொல்லி இவங்க 2 பேருமே நினைக்கலையா? அது யாருக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்ன்றதெல்லாம் இங்க ரொம்ப முக்கியமானது கிடையாது. என்ன விஷயம் அப்படின்னா, இதுவரைக்கும் இருந்த அந்த உற்பத்தி சார்ந்த அந்த ஒழுங்கு அப்படின்றது உடைபட்டு போகுது. இந்த உடையும் பொழுது யார் தன்னுடைய அந்த இருப்பை வந்து தக்க வச்சுக்கிறது அப்படின்ற அந்த பதட்டம் தான் இவங்களை இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளை இறங்க வைக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இது 2 நாடுகளுக்கு இடையிலான விஷயம் கிடையாது. மொத்த உலக உற்பத்தி அதுதான் இது வரைக்குமான நம்மளுடைய சிந்தனை அப்படின்றதே நம்ம வந்து அதனாலதான் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்மளுடைய சிந்தனை முதல்ல மாற்றி அமைச்சுக்கணும். இது வரைக்குமான இது வந்து ஒரு ஷி ஜின்பிங் வந்து அவர் மேல நமக்கு வந்து நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம், இல்ல ஒரு தவறான ஒரு சர்வாதிகாரின்ற அந்த மாதிரியான ஒரு சிந்தனை கூட இருக்கலாம். அதுல வந்து அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விவகாரம். ஆனா அவர் சொல்ற விஷயம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நம்ம கணக்குல எடுக்கணும். இது வந்து உலகம் இதுவரைக்கும் ஒரு நூற்றாண்டுகள் காணாத ஒரு மாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவர் சொல்லிட்டு இருக்கிறார். அது மட்டும் சொல்லல அவரு, உலக உற்பத்தியை நம்ம நிலைப்படுத்துவது, உலக பாதுகாப்பை நம்ம வந்து உறுதி செய்து கொள்வது, உலக அந்த உற்பத்தி ஒழுங்கை நிர்வகிப்பது அப்படின்ற பல புதிய முன்னெடுப்புகளை அவர் அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்ப அதோட நோக்கம் அதை எதை சொல்லுது அப்படின்னா, அப்படியான ஒரு தேவை உருவாக்கப்பட்டிருக்குது. அப்போ உலகம் இதுவரைக்கும் ஒரு நூற்றாண்டுகள் காணாத மாற்றம் அப்படின்னா அந்த நீராவி என்ஜின் கண்டுபிடித்த அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லலாம். அதுக்கு பிறகு வந்து ஐரோப்பாவுடைய அந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நடந்த விஷயம். அப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 500 ஆண்டு அவங்களுடைய ஆதிக்கம் முடிவுக்கு வருது. அப்போ ஆசிய நாடு தன்னுடைய இறையாண்மை மேல பெறுது. அதனுடைய தொடர்ச்சியா மற்ற ஆசிய நாடுகளும் ஆப்பிரிக்க நாடுகளும் தன்னுடைய இறையாண்மை திரும்ப பெறுவது. அதுக்கான அவங்களுடைய சார்புகளை உடைச்சுக்கிட்டு நம்ம வந்து நிமிர்ந்து நிக்கிறதுக்கான காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு அறிவிக்கிறார். அதை எடுத்துக்கிறோமா வேணாமான்றது அது நம்முடைய விருப்பம் சார்ந்த விஷயம். நம்ம ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கோம் அதை பத்தி. அப்போ ஆனா அவர் சொல்ற விஷயத்துல இருந்து நாம கத்துக்கிறது என்ன அப்படின்னா, உலக உற்பத்தி மாறிக்கிட்டு இருக்கு. அந்த மாற்றத்துல தன்னுடைய இடத்தை நிலைநிறுத்திக் கொள்வது, தன்னோட இருப்பு முதல்ல இல்லாம போறதை வந்து உறுதி செய்யறது. அதே சமயத்துல உருவாகக்கூடிய புதிய மாற்றத்துல தன்னுடைய அந்த இருப்பை உறுதி செய்து கொண்டு தன்னுடைய அந்த ஆதிக்க நாடுகளுக்கு தன்னோட ஆதிக்கம் தொடர்வதை உறுதி செய்யணும். அடிமைப்பட்ட இல்ல வந்து ஒரு வேலை ஆதிக்கத்துக்கு உட்பட்ட அந்த நாடுகள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாற்றத்தை பயன்படுத்தி கொண்டு நாம எப்படி நம்மளுடைய சொந்த காலில் தற்சார்போட நிக்கிறது அப்படின்ற அந்த சிந்தனை நோக்கி போகணும். இதை வந்து அமெரிக்கா சீனா இல்ல அமெரிக்கா ரஷ்யா அப்படின்றது பாக்குறது பதிலா அது அவங்க பிரச்சனை. அதுல நம்மளுடைய நலன் என்ன, நம்மளுடைய இது வாய்ப்புகள் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, அதாவது நம்மளுடைய பாதை என்னன்றத ஒவ்வொரு நாட்டு மக்களும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். ஆனா இப்ப நீங்க சொல்றதை வச்சு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, எப்படி வந்து உக்ரைனை வந்து ஒரு பலியாடா வந்து கைவிட்டுட்டாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு ஐரோப்பா இருக்கு இல்லையா? அது அப்படி கூட புரிஞ்சுக்கலாம். உண்மை அது ஒரு வகையான புரிதல் தான், சரியான புரிதல் கூட சொல்லலாம். நல்ல புரிதல், சரியான புரிதல் தான் சொல்லலாம். ஆனா பலியாடா இதுவரைக்கும் வந்து ஒரு மேற்குலகத்தோட ஒரு ஆதிக்கம் இல்ல மேற்குலகத்தோடைய அந்த என்ன சொல்றதுங்க, ஒரு 500 ஆண்டு ஆதிக்கம், 500 ஆண்டு முன்னேற்றம் அப்படிங்கிறது இன்னைக்கு முடிவுக்கு வந்து ஒரு அமெரிக்கான்ற அந்த ஒரு நாட்டின் கீழே அவ்வளவு ஐரோப்பிய நாடுகளும் இன்னைக்கு வந்து பலிகடாவா மாறுறாங்க அப்படின்னா, ஏன் அவங்களை அந்த மாதிரியான ஒரு பலிகடா ஆகிற அளவுக்கு சூழல் மாறி இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ என்னன்னா, அந்த இங்கிலாந்துல தொடங்கின அந்த தொழில்நுட்ப புரட்சி ஐரோப்பா முழுக்க பரவி அது அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கும் பரவி அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய ஒரு உச்சமா தான் இன்னைக்கு அமெரிக்கா வந்து இந்த மாதிரியான ஒரு வலிமை பொருந்த ஒரு நாடா மாறி இருக்கு. அப்போ இவ்வளவு நாளும் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துடைய அந்த வலிமை அப்படின்றது என்னவா இருக்குது அப்படின்னா, இது வரைக்கும் இந்த புதிய உற்பத்தியில, அதாவது முக்கியமா சொல்லணும் அப்படின்னா விமான உற்பத்தி மற்றும் அந்த சில்லுகள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தொழில்நுட்பங்கள், குறிப்பா சொல்லணும்னா அந்த இயந்திரங்களை உற்பத்தி செய்யறது, முக்கியமா மகிழுந்துகளோட உற்பத்தி. அந்த மகிழுந்துகள்ன்றது இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜெர்மனி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெர்மனினாவே அது கார் அப்படின்றதுக்கு, அந்த இன்ஜினியரிங் கார் அப்படின்றதுதான் நம்ம உடனே நினைவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இன்னைக்கு. அந்த அளவுக்கு அவங்களுடைய முன்னேற்றம், தொழில்நுட்ப முன்னேற்றம்ன்றது முக்கியமானதா இருக்கு. அந்த தொழில்நுட்ப முன்னேற்றம் தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய அந்த இருப்பை வந்து உறுதி செஞ்சது. அப்போ இன்றைய மாற்றத்துல இவங்களுடைய பங்கு என்னவா இருக்குது? நெதர்லாந்துல இன்னைக்கு வந்து சில்லு உற்பத்தி செய்யறதுக்கான அந்த கருவிகளை உற்பத்தி அந்த கருவியை உற்பத்தி செய்யறாங்கன்றதை தாண்டி இவங்களுடைய பங்களிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழல் அவங்க அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. சூரிய மின்னல் தகடாகட்டும், இல்ல வந்து செல்லுகள் உற்பத்தி ஆகட்டும், இல்ல எண்ணெய் ஏற்கனவே இருந்த அந்த எண்ணெய் உற்பத்தி ஆகட்டும், எதுலையுமே அவங்க தன்னுடைய தற்சார்பை உறுதி செய்யறதுக்கான எந்த ஒரு
வாய்ப்பு அவங்களுக்கு வழங்கப்படலையா இல்ல அதுக்கான அதை நோக்கி போகலையா அப்படின்றது நமக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா நிறைய இப்ப பிரான்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான அந்த சார்புத்தன்மையை குறைக்கிறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, நிறைய அணு உலைகளை கட்டமைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அதிகமான மின்சாரத்தை உற்பத்தி, அதாவது அணு உலைகளை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நாடுன்னு பாத்தீங்கன்னா அது பிரான்ஸ் தான். அப்போ இன்னைக்கு வரைக்கும் அவங்க மூடாம இருக்கிறாங்க. ஜெர்மனி மூடிடுச்சு, மற்ற அந்த நாடு மட்டும் மூடாம இருக்கு. எது காரணம் என்ன அப்படின்னா இந்த எரிபொருள் சார்புத்தன்மை அதுல இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வது அப்படின்றது முக்கியமான விஷயம். ஆனா அந்த எரிபொருள், அந்த அணு உலைகளை இயக்கிறதுக்கான எரிபொருளா இருக்கக்கூடிய யுரேனிய உற்பத்தி அவங்கள்ட்ட இருக்குதானே கிடையாது. அப்போ ஐரோப்பான்றது ஒரு கண்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்க இருக்கிற அவங்கள்ட்ட மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்கள்ட்ட இயற்கை வளங்கள்ன்றது ரொம்ப குறைவானதா இருக்கு. அப்போ அவங்க இயற்கை வளங்களுக்கு மற்ற கண்டங்களை தான் சார்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழல். அந்த சூழல் தான் அவங்களை என்ன பண்ணுது அப்படின்னா ஏதோ ஒரு நாட்டின் கீழே தன்னுடைய ஆதிக்கத்துக்கு பலியாகக்கூடிய ஒரு சூழலா மாறி இருக்கு. அப்போ அதை மாற்றி அமைக்கக்கூடிய, அதுல இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளக்கூடிய திசையில் அந்த நாடுகள் போச்சா போகலையா அப்படின்றத அவங்க தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ நிச்சயமா பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் தந்தமைக்கு நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.